ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் வீடியோ எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணுற CapCut அப்ளிகேஷனோட ஒரு சிம்பிள் நெட்வொர்க் எரரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். விண்டோஸ் 10 OS இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை விண்டோஸ் 11 இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்லக்கூடிய மெத்தடை ட்ரை பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட நெட்வொர்க் எரரை சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சர்ச் பாரில் போய்ட்டு VPN செட்டிங் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் என்டர் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த செட்டிங் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஆட் ஏ VPN கனெக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ண உடனே VPN ப்ரொவைடர் அப்படின்னு கேட்கும். இதில் வந்து விண்டோஸ் பில்டுங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கனெக்ஷன் நேம் கேட்கும். இங்கே வந்து நான் சந்தோஷ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த நேம் தோணுதோ அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சர்வர் நேம் கேட்குது. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சிஸ்டத்தில் உள்ள ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பாரில் போய்ட்டு VPN கேட் அப்படிங்கிறத டைப் பண்ணி என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட் லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு VPN சர்வர் இருக்கிற அந்த வெப்சைட்டுக்கு போகும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஜப்பான் சர்வர்ஸ் இருக்கும். நம்மளால் இந்தியன் சர்வராக யூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து VPN சர்வர் நிறையா இருக்குது. இதில் ஏதோ ஒரு VPN சர்வரை சூஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே செகண்டை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒன்ஸ் ட்ராக் பண்ணிட்டேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்க போகிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, திரும்பி பழைய செட்டிங்காக போக போகிறேன். இங்கே போய்ட்டு சர்வர் நேம் அப்படிங்கிற இடத்துல அதை பேஸ்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து VPN டைப் பார்த்திங்க அப்படின்னா செக்யூர் சாக்கெட் டூனலிங் ப்ரோட்டோகால் SSTP அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டைப் ஆஃப் சைன்இன்ல யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுக்குறோம். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, திரும்பி அதே ப்ரௌசருக்கு போக போகிறோம். அதே ஆப்ஷனில் மேலே டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா யூசர் நேம் VPN, பாஸ்வேர்டு VPN அப்படின்னு இருக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ திரும்பி அதே பழைய செட்டிங்க்கு போகிறேன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, யூசர் நேமில் VPN கொடுத்துக்கிறேன், பாஸ்வேர்டில் VPN கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே புது VPN ஒன்று காமிக்குது, பழைய VPN ஒன்று காமிக்குது. பழைய VPN வந்து நான் அந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணேன். ஸோ சந்தோஷ் அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ண VPN. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சந்தோஷ் அப்படிங்கிற அந்த VPN தான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் பழசை வந்து கனெக்ட் பண்ண போகிறதெல்லாம் பார்த்துக்கங்க. இப்போ சந்தோஷ் அப்படிங்கிறத கனெக்ட் கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் கனெக்ட் கொடுத்த உடனே இது வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ கனெக்ட் ஆகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, CapCut அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணி அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம ஈஸியாக வீடியோ எடிட்டிங் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.